வணக்கம் உறவுகள், நண்பர், தமிழ் சொந்தங்களா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். காலையிலே என்னுடைய ஒரு முக்கியமான அலுவல்கள் இருந்தது. அதையெல்லாம் முடிச்சுவிட்டு, வேதத்த படிச்சு ஜெபிச்சுட்டு, அடுத்த கட்டம் வந்து ஜிம் செய்து முடிச்சாச்சு. இன்றைக்கு நேரத்தோடயே கிளை எடுத்து செய்து முடிச்சாச்சு. இப்ப இனி இரவு வேலைக்கு வெளிக்கிடணும். அதுக்கிடையிலேயே எங்களுடைய வன்னி மலைத்துளி யூடியூப்புக்கு ஒரு பதிவு வச்சுட்டு போவோம்னு சொல்லி நான் பார்த்தேன். என்னென்று கேட்டால், நேற்றைய தினத்தில வந்து நான் என்னுடைய வேலைய முடிச்சுட்டு இரவு வேளை திரும்பி கொண்டிருக்கைகள்ல, என்னுடைய வேலை இடத்துலேருந்து வந்து நான் இருக்கிற இடத்துக்குள்ள வந்து திரும்பும் பொழுது என்னென்று கேட்டால், எதிர்பாராத ஒரு விபத்தொன்று நடந்துட்டு. ஒரு விபத்து அது வந்து எப்படி நடந்திருக்குன்னு கேட்டால், ஒரு கெமியோனோட வந்து ஒரு கார் ஒன்று வந்து 2ம் அடிபட்டு ஒருத்தர் அதில பிளஸி ஆயிட்டாரு. அப்ப அந்த இடத்துல ஃபுல்லா போலீஸ் எல்லாம் வந்து நின்னுட்டு, அப்படி இருந்தும் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் மினக்கட வேண்டியாந்து மினக்கட்டு என்னுடைய இடத்துக்குள்ள வர தேவன் கிருபை செய்தார். எப்படி என்று கேட்டால், இப்ப சில விடயங்கள வந்து நாங்கள் பேசும்பொழுது, சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு அண்ணா அடுத்து என்னட்ட சொன்னார், இப்போ ஒரு ஒரு 3 வாரங்களுக்கு முன்னுக்கு சொல்லியிருந்தார், "உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நான் பார்க்கிறேன். அதெல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறீர்களான்னு?" கேட்டார். நான் எப்பொழுதுமே நல்லாத்தான் இருக்கிறேன். அதேபோல என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கேட்டிருந்தார்கள், "நீ எதையுமே மறக்கவில்லை. நல்ல ஒரு ஞாபகத்தோடு எல்லா விடயத்தையும் பகிர்ந்திருக்கிறாய். அது வந்து உண்மையிலேயே நாங்கள் மறக்க முடியாத நிகழ்வுகளை ஒரு காலமும் மறக்காமல் நீ பகிர்வது, அது உனக்கு நல்ல விடயம். நீ அதை தொடர்ந்து செய்" என்று சொல்லியிருந்தார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் எப்படி என்று கேட்டால், "பழைய விடயங்களை பேசாதீர்கள்" என்று சொல்லி. பழைய விடயங்கள் நாங்கள் எதை பேசுகிறோம்? நல்லதைத்தான் பேசுகிறோம். எந்த கெட்டதையும் பேசவில்லையே! எங்களுடைய வன்னி மலத்துளி யூடியூப்பில் நான் தான் வன்னி மலத்துளி யூடியூப்பை கொண்டு நடத்துகிறேன். இதில் ஏதேனும் கெட்ட விடயம் பேசினதாக எனக்கு எந்த ஒருவரும் எந்தொரு இன்று வரையிலும் எந்தொரு தகவலையும் எனக்கு அனுப்பியது கிடையாது. சுவாரஸ்யமான உள்ள விஷயங்களை நாங்கள் சுவாரஸ்யமாக சொல்லிவிட்டு கொண்டு போய்க் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள், பாடுகள் இருக்கும். ஆனால் அதுகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அதுகளை சரி செய்து கொண்டு போறதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, அதிலிருந்து தப்பி விலகி ஓடிவிடலாம் என்று சொல்லி நினைப்பது தான் தவறு. அதைத் தவிர வேறொன்றும் சுவாரஸ்யமான விடயங்களை பகிரும் பொழுது, நான் எல்லாத்தையும் நலமானதைத்தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சரிதானே? இப்ப சிலர் வந்து என்னிடம் கேட்கிறீர்கள் எப்படி என்று கேட்டால், என்னுடைய நட்புகள், என்னுடைய பழைய அண்ணன் குடிப்பது சரியா? தவறா? குடிப்பது ஒன்றும் தவறு கிடையாது. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இங்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுதந்திரம் இருக்கிறது. ஒருத்தர் வந்து அ டாட்டூ போட்டுக் கொள்ளுவார். ஒருத்தர் வந்து தோடு குத்திக் கொள்ளுவார். ஒருவர் வந்து தலையை அழகுபடுத்திக் கொள்வார். அதெல்லாம் தங்களுக்கு விருப்பப்பட்ட விதத்தில் அவைகள் செய்து கொள்ளுகிறார். அதுகள் ஒன்றும் தவறல்ல. ஆனால் வாழ்க்கையில் ஒரு குடும்பம் அ என்று சொல்லி ஒன்றுக்குள்ள வந்துட்டோம் என்று சொன்னால், கட்டுப்பாடுகள் மிக மிக அவசியம். இப்ப நாங்கள் வந்து மிக கட்டுப்பாடுகளோடு வளர்ந்து வந்தபடியினால், எப்பொழுதும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று எங்களுடைய மனதில் நான் நினைத்துக் கொள்வது உண்மை. எங்கு போனாலும் நான் கட்டுப்பாடாக நடக்க வேண்டும் என்று சொல்லி என்ன நான் பார்த்துக்கொள்வேன். ஏன் கட்டுப்பாடு? ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளிடம் என்ன சொல்வார்கள்? "நீ இதை செய்யக்கூடாது. நீ இதை இப்படி நடக்கக்கூடாது" என்று எதற்கு சொல்லுகிறார்? நல்லதுக்கு தான் சொல்லுகிறார்கள். அதேபோல நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்று சொல்லி சிலர் என்னிடத்தில் தேவையற்றவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்று கேட்டால், நீங்கள் திருந்த வேண்டும் என்று. நாங்கள் திருந்துவதற்கு என்ன தவறு செய்திருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் அந்த தவறினுடைய தரவுகளை கொண்டு வாருங்கள். உங்களோடு நாங்கள் ஆற அமர பேசுவதற்கு தயாரா இருக்கிறோம். எந்த தவறும் செய்யாத மனிதர்கள் மேல் நீங்கள் பழியை போட்டுவிட்டு, நீங்கள் தப்பித்துக் கொள்ள நினைப்பதே தவிர, மற்றவர்கள் மேல் பழி சாட்டுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று தான் சொல்லுகிறார். அதில் அழகாக இன்னும் ஒரு விடயத்தை தேவன் எப்படி சொல்லியிருக்கிறார்? வேதத்தை படித்தால் சொல்லுகிறார். கணவர்களே, சொந்த மனைவி மேல் அன்பு கூறுங்கள். மனைவிகளே, கணவருக்கு கீழ்ப்படியுங்கள். நடக்குதா ஐயா இது? ஒரு சின்ன ஒரு செய்தியை கொடுத்துட்டு போவோம் யூடியூப்ல. இது நடக்குதா? எங்கு பார்த்தாலும் என்ன? கணவன் சொல்வது மனைவிக்கு பிடிக்காது, மனைவி சொல்வது கணவனுக்கு பிடிக்காது. காரணம் என்ன? பக்கத்திலே இருக்கிற ஒருத்தர் சொன்னால் பிடிக்கும், பக்கத்திலே இருக்கிற ஒருத்தி சொன்னா பிடிக்கும். ஆனா இவர்களுக்கு அ குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு சொல்லும் பொழுது பிடிக்காது. ஆனால் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயத்தையும் அலசி ஆராய்ந்து நடப்பதே நல்ல பழக்கம். இப்ப என்ன எல்லாருக்கும் பிடிக்கும் என்று கேட்டால், இல்லவே இல்லை.
காரணம் என்னென்று கேட்டால், நல்லதை சொல்லுகிறவர்களை எப்பொழுதும் என்ன செய்வார்கள்? பிடிக்காது. இதே ஒரு தேவையற்ற விடயங்களை இருந்து பேசி பாருங்கள், 10 பேர் சேர்ந்து விடுவார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? பரிகாசம் பண்ணுகிறவர்களோடு இருக்காத, பாவம் செய்கிறவர்களோடு இருக்காத, அப்படி என்று சொல்லி சில விடயங்களை சொல்லி கொண்டிருக்கு. அப்போ என்ன செய்ய வேணும்னு கேட்டால், உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் நிறைய நட்புகள், உறவுகள், அண்ணன் தம்பிமார் எல்லாரும் இருக்கிறார்கள். எல்லாரும் இருக்கைகளை நாங்கள் என்ன செய்யணும்டா, நாங்கள் அவர்களிடத்தில் போய் அதுகளை நாங்கள் பேச முடியாது. என்ன காரணம் என்று கேட்டால், அவர்களுக்கு என்று சொல்லி தனிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கும். ஆனால் அந்த சிந்தனை சரியாக இருந்தால் 10 பேர் அவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். சிந்தனை பிழையாக இருந்தால் அவரவர்களே விலகி செய்து கொண்டிருப்பார்கள். என்னை குறித்து கூட எத்தனை பேர் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியான சாட்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், சொல்லுகிறவர்கள் கேட்கும் பொழுது நான் சொன்னேன், அவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அது நலமாயிருக்கட்டும். சொல்லுகிறவர்கள் இன்னும் சொல்லட்டும். அவர்களுடைய வாயை தேவன் பார்த்து கொள்ளுவார். அப்படியே சொல்லிவிட்டு நாங்கள் கடந்து செல்ல வேண்டியதா. எங்களுக்கும் தேவனுடைய இரக்கம் கிருபை இருக்கிறது. அதே போல் தேவன் எங்களை காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நல்லபடியாக வேலைகள் இருக்கிறது, வேலை செய்கிறோம். நல்லபடியான விடயங்களுக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். உங்களோடு 4 அண்ணன் தம்பிமார் எங்களோடு கதைத்து கொண்டிருக்கிறார்கள், பேசுகிறார்கள். நல்ல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருங்கள் ஃபாதர் என்று சொல்லுகிறார்கள். ஃபாதர் என்ற பேருக்கு தக்க விதத்தில் தான் நான் இருக்கிறேன். காரமாகவும் இருக்கும் கறி, காரம் இல்லாமலுக்கும் இருக்கும் கறி. அப்போ ரெண்டும் பார்த்துத்தான் நாங்கள் எல்லாத்தையும் பேசி நடந்து கொண்டிருக்கிறோம். எப்பயும் நான் சொல்வது உங்களுக்கு நலமானதை எடுத்துக்கொள்ளுங்கள், நலமனத்தை விட்டு விடுங்கள். அதே போல் என்ன ஒரு விடயம் என்னென்று கேட்டால், இன்றைய நாளில் இந்தியாவிலும் எலெக்ஷன் நல்லொரு விறுவிறுப்பான டைமாக போய்கொண்டிருக்கின்ற நண்பர்கள் என்னோடு கதைக்கும் பொழுது இந்தியாவிலிருந்து சொல்லியிருந்தார்கள். அது நல்லபடியாக சரி, தேவனுடைய சித்தத்தின்படி நல்லொரு மனிதரை தேவன் இந்தியாவில் ஒரு நிலையான நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒருவரை நல்ல ஒரு சிஎம்மாக வருவதற்கு தேவன் கிருபை செய்யட்டும். அதே போல் ஆண்டவருடைய காரியங்களை எடுத்து பார்க்கும் பொழுது தேவன் அநேக விடயங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக விடயங்கள் அது எப்படி சொல்லுவது, ஒவ்வொரு விடயங்களிலும் தேவன் வெளிப்படுத்துவதை பார்க்கும் பொழுது மிக மிக அருமையாக இருக்கிறது. தேவன் நல்லவராக இருக்கிறார். அதே போல் வன்னிமலத்தில் உள்ள யூடியூப்புக்கு எடுத்த சில வீடியோக்கள் இருக்குது. அதுகளெல்லாம் நான் பதிவேற்ற வேண்டும். வேலை நேரங்கள் கூட இருக்கிறபடியால், எனக்கும் என்னுடைய தனிப்பட்ட வேலைகள் நிறைய இருக்கிறபடியால் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதுகளெல்லாம் நான் பதிவேற்றுவேன். அதே போல் உங்களுக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி வணக்கம் நண்பர் சொந்தங்களோ அனைவருக்கும்.